காலை வேளைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் கொடுக்க வாக்குத்தத்தத்தை நம்ம பார்ப்போம். மன்னிப்பால் வரும் தேவ ஆசீர்வாதம். எடுத்து வாசிங்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். இன்னைக்கு நம்ம ஏன் சில ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியலன்னா, இந்த உலகத்தில் தேவனை தவிர்த்து குறையில்லாத மனுஷன் யாருமே இல்லை. என்றைக்குமே நம்ம மற்றவங்க குறை சொன்னால் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. நான் சரியாக இருக்கிறேன், நான் சரியாக பண்ணுறேன், தான் தப்பு என்றைக்குமே உணர மாட்டாங்க. அப்போ இந்த உலகத்தில் குறையில்லாத மனுஷன் யாருமே இல்லை. அந்த குறைகளை அவங்க திருத்திக்க மாட்டாங்க என்றைக்குமே. இதனால் என்ன செய்வாங்க, மற்றவங்கள பகைப்பாங்க. சில பேருக்கு அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ண ரொம்ப பிடிக்கும். சில பேர் சொல்லுவாங்க, நான் சரியாக இருக்கிறேன், நான் செய்கிறது சரி என்று சொல்லுவார்கள். சில ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளாத முக்கியமான காரியம் வேதம் சொல்கிறது, நீ என்னை நேசிக்க பிறரையும் நேசிப்பாயாக வேதம் சொல்கிறது. ஆனால் இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு தப்பு செஞ்சாலும் இந்த சமுதாயத்தில் மன்னிப்பது என்பது இல்லை. நீ நிறைய குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கனப்படுத்த தெரியாது. வா போ அப்படின்னு வாங்க, மரியாதைலாம் பேசுவார்கள். இன்னைக்கு அநேக கணவன் மனைவி வாழ்க்கையில் சந்தேகம், கோபம், நான் மன்னிக்க மாட்டேன். இன்னைக்கு எபிசு 4:26 சொல்கிறது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீங்கள், சூரியன் அஸ்தமிக்கு முன்பாகவே உன் கோபத்தை தணிக்க கடவுது. ஏன் இந்த வசனம் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள தணிக்க கடவுதுன்னா, ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இரவு வேளையில் திருடனை போல வருவார், சொல்லிட்டு வர மாட்டார். நம்ம ஒருத்தர் மன்னிக்கலினா நம்ம எங்கே போக முடியாதம்மா, பரலோகத்துக்கு போக முடியாது. நீங்கள் ஒரு தேவாலயத்தை கட்டி கொடுத்தாலும் சரி, ஒரு போதகருக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்தாலும் சரி, சபை உண்டான ஊழியம் செய்தாலும் சரி, ஒருத்தர் மன்னிக்கல அப்படின்னா நீங்கள் எங்கே போக முடியாதம்மா, நீங்கள் இறந்தாலும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்படி என்ன பாஸ்டர் மன்னிச்சா எனக்கு என்ன ஆசீர்வாதம் கேட்குங்களா? நீங்கள் மற்றவங்களை மன்னிச்சா உங்கள் பாவங்களை கர்த்தர் மன்னிப்பார். அந்த மன்னிப்பு ஆசீர்வாதமாய் மாறுமா. இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ஊமைகளை சொன்னார். ஒரு மனிதன் எஜமானிட்ட 11,000 தாளந்து கடன் வாங்கினான். 11,000 தாளந்து கடன் வாங்கி நீண்ட நாட்களாக அந்த எஜமானுக்கு கட்டப்படலை. தன்னுடைய எஜமான் வரும்போதெல்லாம் ஓடி ஓடி ஒளிந்து கொள்வாராமா. திடீரென்று அந்த எஜமான் சந்தர்ப்ப சூழ்நிலை திடீர்னு பக்கத்தில் பார்த்த உடனே, எஜமானே என்னை மன்னிங்க, குடும்ப கஷ்டமுடியா சூழ்நிலை இருக்கிறேன்னு சொல்லி அழுது புலம்பினார். அந்த எஜமான் என்ன செய்தார் பார்ப்போம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 27 வசனங்களை வாசிப்போம். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். கடனையும் மன்னித்து விட்டார். எஜமானே, நான் இனிமேல் என் கடன் கட்ட முடியாது, என்னை மன்னித்து விடுங்க சொன்னோன்ன அந்த எஜமான் மன்னித்து 11,000 தாளந்த மன்னித்து விட்டார். மன்னித்து விட்டு சில நாட்கள் அவர் வெளியே வராரு. நல்லா பார்த்துக்கோங்க. எஜமான் கடனை வாங்கின அந்த மகன் இன்னொருத்தருக்கு 100 வெள்ளிக்காசு பணத்தை ஒருத்தர் கொடுத்துருக்குறாங்க. கொடுத்த உடனே இந்த எஜமான் 11,000 தாளந்து மன்னிச்சுட்டாரு. இந்த கடன் வாங்கின அந்த மகன் என்ன செய்யறான்னா 100 வெள்ளிக்காசு பணத்துக்காக கொடுக்கப்பட்ட ஒரு கடன்காரன் இவர்கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க. இவர் போய் ஓடி போய் அந்த கடன்கார்ட்ட கேட்குறாரு. என்ன நடந்தது பார்ப்போம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 28-30 வசனங்களை வாசிப்போம். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையிலே தன்னிடத்தில் 100 வெள்ளி பணம் கடன் பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு
அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையுமே உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான். 11 தாளந்து கொடுத்த எஜமானுக்கு இதை கேட்டவுடனே மிகுந்த கோபம் வந்துச்சு. என்ன நடந்து பார்ப்போம். மத்தேயு 18 அதிகாரம் 33-35 வசனம் வாசிங்க. நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். நீங்களும் அவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். ஆமென். 11,000 அந்த தாளந்த என்ன செய்ய மாட்டான், மன்னிக்க மாட்டான் சொல்லி, நீயும் என்கிட்ட அடிமையான்னு சொல்லி கொண்டு போய் அடிமை வைத்தான். கர்த்தருடைய தேவச்சனமே, எபேசியர் 4:32 சொல்லுகிறது, ஒருவருக்கு தயவாக மன உருக்கமாய் இருந்து கிறிஸ்து தேவன் உங்களுக்கு மன்னித்து போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப ஒரு 11,000 தாழ்ந்தவன மனுஷனை மன்னிச்சாரு. ஒரு 100 வெள்ளி காசுக்காக கடைசியில் என்ன பண்ணாங்க, நம்ம பூமியில் எதை விதைக்கிறோமோ அதுதான் இருப்போம். ஆண்டவர் சொல்லுங்க, பசியானவனுக்கு உன் ஆகாரத்தை கொடு. 2 ஆடு இருந்தால் 1 ஆடை கொடு, இல்லாதவனுக்கு நீ கொடு ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய தேவச்சனமே, நீங்கள் இன்னைக்கு அநேக சம்பாதிக்கிறோம், ஆனால் குடும்பத்தில் என்ன செய்யல, ஆசீர்வாதம் இல்லை, சமாதானம் இல்லை. அதுக்கு காரணம், நீ பிறரை மன்னிக்கும் போது உன் செய்த பாவம் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறுமாம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை சிலுவிலே அடைந்தார்கள், 39 வாள் அடிக்கப்பட்டார்கள், ஆனாலும் கோபப்படலை, மன்னித்தார். சிலுவையில் அடிக்க, பிதாவே தாங்கள் செய்த பாவத்தை மன்னியும் என்று சொன்னார். யூதாசை என் சகோதரனே என்று அழைத்தார். ஆனால் இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவை மன்னித்த போல பிறரை மன்னிக்கும் போது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். அன்பு பரலோக பிதாவே, பாவத்தை மன்னிங்கள், அப்பொழுது பரலோக பிதா உங்கள் பாவங்களை மன்னிப்பார் என்று நாங்கள் பார்த்தப்பா. ஆண்டவரே, இன்னைக்கு மன்னிப்பு இல்லாமல் எத்தனையோ விதமான சமாதானம் இல்லாமல் குடும்பம் இழந்து போகிறாங்கப்பா. அந்த மன்னிக்க சுவாபத்தை கொடுங்க, மன்னிங்கள், அப்பொழுது சமாதான பெருவீர்கள் பார்த்தப்பா. இன்னைக்கு என் தகப்பட்ட தாயிட்ட, என் மாமனார், மாமியார், அண்ணன், தம்பி, சகோர், போதுகிட்ட நாங்கள் மன்னிக்காமல் இருந்தால் இன்னைக்கு மன்னிக்க சுவாபத்தை கொடுங்க. இதை பார்த்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த கல்லான இதயத்தை மாற்றுங்க, உண்மை போல இதயத்தை கொடுங்க, மன்னிக்க சுபாவத்தை கொடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயமா சொல்கிறேன், உங்கள் ஆசீர்வாதம் குறைவே பிறரை மன்னித்து போது உங்களுக்கு பரமபிதா உங்களை ஆசீர்வாதம் கொடுப்பா. இன்றைக்கு செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.